சுப்ரீம் கோர்ட் ஸ்லாம்ஸ் ஏபி சிஎம் ஃபார் பப்ளிக் கமெண்ட்ஸ். ஸோ பப்ளிக்காக ஏன் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் இதை பற்றி வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் ஹைலைட் பண்ணாங்க, அப்சர்வேஷன் பண்ணாங்க. இதில் முக்கியமாக கோர்ட் என்ன கொஸ்டின் பண்ணாங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் அவர்கள் வந்து ஹையஸ்ட் கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனரி, அவர் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணும் பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து எல்லா பேட்சில் இருக்கக்கூடிய லட்டும் அப்படிதான் இருந்ததுன்னு ஒரு அசம்ஷன் வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து அந்த கீ ப்ரொக்யூர் பண்ணாங்க, என்ன மாதிரியான ப்ராசஸ் ஃபாலோ பண்ணாங்க, லட்டை டெஸ்ட் பண்ணீங்களா, கீயை டெஸ்ட் பண்ணீங்களா, அப்புறம் அந்த லட்டை டெஸ்ட் பண்ணியிருந்தா அந்த லட்டு பேட்ச் மட்டும்தான் அப்படியா, இல்லை எல்லா பேட்சும் அப்படிதான் இருந்ததா, அந்த மந்த் தயாரிச்சது அப்படி இருக்கா, இல்லை அந்த டியூரேஷனில் அந்த பேட்சில் வந்த கீ வச்சு தயாரிச்சது மட்டும்தான் அப்படி இருக்கா அப்படிங்கிற பல கேள்வி இருக்கும் பொழுது திருப்பதி லட்டுல வந்து இந்த மாதிரி வந்து கலப்படம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது எல்லா லட்டுங்கிற அசம்ஷனுக்கு வந்து டிவோட்டிஸ் வந்துருவாங்க இல்லையா, அப்படிங்கிற அசம்ஷனை வந்து இருக்கக்கூடாதுங்கிறத சுப்ரீம் கோர்ட் வந்து இன்டைரக்டா கான்ஸ்டியூஷனல் பொசிஷன் இருக்கவங்க கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொன்னாங்க.